வணக்கம். இந்த நாளை சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இப்பெல்லாம் உடல் நிறை சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட போனா டாக்டர் முதல்ல கேட்குற கேள்வி, உங்களுக்கு பிபி இருக்கா, சுகர் இருக்கா? இந்த ரெண்டும் எல்லாருக்கும் இருக்குங்கிறதுல டாக்டர்கள் உறுதியாக இருக்கிறாங்க. எல்லாரும் எப்படி ஒரு ஆதார் கார்டு வச்சுருக்கிறோமோ அது மாதிரி எல்லாருக்கும் பிபி சுகருக்குன்னு ஒரு மாத்திரையும் ஒரு அட்டையும் இருக்குது. அதில் என்னென்னா, இது ரெண்டு ரெட்டை குழந்தைகள் மாதிரி, பிபி இருந்தால் சுகர் வந்துருன்றாங்க, சுகர் இருந்தாலும் பிபி வருன்றாங்க. சரி, இப்போ அந்த ஆய்வுக்குள்ளெல்லாம் நான் போகவில்லை. எப்படி இந்த இரண்டும் இன்றைக்கு பரவலாக பொதுவான இருக்கிற குறைபாடுகள் என்று வந்துவிட்டதோ, அதுபோல் மனித குணங்களிலும் ரெண்டு குறைபாடுகள் இருக்குது. அது என்னென்னா, ஒன்று பெருமை, இன்னொன்று பொறாமை. பெருமை வந்துச்சுன்னா அங்கே பொறாமை வந்துடும், பொறாமை வந்துச்சுனாலும் அங்கே பெருமை வந்துடும். இது மிகப்பெரிய ஆபத்தான இரண்டு குணங்கள். ஏன் இது ஆபத்தான குணம்னா, எப்படி சுகர் நமக்குள்ளேயே இருந்து நமக்கு தெரியாமையே நம்மளை சாகடிக்குதோ, எப்படி பிபி திடீர்னு வந்து நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுதோ, அது மாதிரி இது ரெண்டும் நமக்குள்ளேயே இருந்து நம்மை அழிக்கிற நோய்கள், பெருமையும் பொறாமையும். நீ பெருமை இருக்கிறவன் யாரோடையும் சேரமாட்டான். நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆளுமா அப்படின்னு யாரும் சேரமாட்டான். பொறாமை இருக்கிறவனோடு யாரும் கிட்ட வர மாட்டான். அவன்கிட்ட எப்போ போனாலும் பொறாமை போடுவான் சார் அப்படிம்போம். இதுதான் பக்க விளைவு. பெருமைக்கும் பொறாமைக்கும் இருக்கக்கூடிய பக்க விளைவு. பெருமைப்பட்டவன் யாரோடும் சேர்ந்திருக்க முடியாது. ஏனென்றால் அவன் தன்னைத்தானே பெரிய ஆளு காலம் முழுக்க நினைச்சிட்டு இருப்பான். பொறாமை இருக்கிறவனோடு யாரும் போய் சேர மாட்டாங்க. இவன் ஒழுங்கா நம்மளை நேசிக்க மாட்டான், பொறாமை போடுவாட்டு விலைக்கு போயிடுவாங்க. ஆக இரண்டுமே நம்மை தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு குணங்கள், தீய குணங்கள் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இந்த பெருமையும் பொறாமையும் ஏன் வருது? 3 காரணங்களாக வருது. எவனுக்கு தன்னம்பிக்கை இல்லையோ அவனுக்கு பெருமையும் பொறாமையும் வரும். எவனுக்கு தன்னை பற்றிய புரிதல் இல்லையோ அவனுக்கு பெருமையும் பொறாமையும் வரும். எவன் அடுத்தவனை பார்த்து இவன் என்னை வீழ்த்தி விடுவானோ என்று பயப்படுகிறானோ அவனுக்கு பெருமையும் பொறாமையும் வரும். இல்லையா? ஆமா, அவனால் அது முடியும், என்னால் இது முடியும்னு சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை இல்லைனாலும் இது வரும். அடுத்தவங்க நம்மளை ஏதாவது அவன் பண்ணி ஜெயிச்சிருவானோ, அவன் போயிடுவானோ அப்படின்னு நினைச்சான். இதனால என்ன நடக்கு தெரியுமா? உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற தனித்தன்மையை நீங்கள் உணர தவறி விடுவீர்கள். அவனை பார்த்து இவனை பார்த்து பெருமைப்பட்டு பொறாமப்பட்டு அவங்ககிட்ட அது இருக்கே, இவங்கிட்ட எதிர்க்க, இவன்கிட்ட எதிர்க்கேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எதிர்க்குன்னு உனக்கு தெரியாமையே போயிடும். எனவே எப்படி பிபியும் சுகரும் கொடிய நோய்களோ அப்படி பெருமையும் பொறாமையும் கூட கொடிய நோய்கள். அவற்றை தவிர்ப்பது நல்லது. சுகர் வந்தா உங்க உணவு பழக்கத்தை மாத்திங்கன்றாங்க, பிபி வந்தாலும் உங்க உணவு பழக்கத்தை மாத்திங்கன்றாங்க. அப்ப பெருமைக்கும் பொறாமைக்கும் ஏதாவது ஒரு மெடிசன் சொல்லுங்கள, உங்கள் உறவு பழக்கத்தை மாற்றிக்கொள்ளுங்கள், எல்லோரும் நல்லுறவு கொள்ளுங்கள். பெருமையும் பொறாமையும் காணாமல் போகும், மகிழ்ச்சியும் அன்பும் எப்போது நிலைக்கும் என்கிற வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.